ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆடிப்பெருக்கு நாளில் மாங்கல்ய கயிறு மாற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்த குறிப்பாக இந்த ஒரு விஷயத்த கவனித்து நம்ம செய்யணும் அப்படின்னும், எந்த ஒரு பொருளை கண்டிப்பாக மாங்கல்ய கயிறில் சேர்த்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும், கணவரின் வருமானம் தடைப்படுவதற்கு அந்த ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மறந்தும் கூட அதை சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2025 வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு நம்ம எதை வாங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாகவே இருந்துக்கிட்டு வருது. ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய கயிறை மாற்றுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அம்சமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய அந்த ஆடிப்பெருக்கில் செய்ய மறக்கவே கூடாத சில விஷயங்கள் அப்படின்னும் இருக்குது. கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அது என்னென்ன, அதிலும் குறிப்பாக மாங்கல்ய கயிறு மாற்றும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. தவறாமல் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை அதில் சேர்த்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல மாங்கல்ய கயிறை எப்படி மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு, எந்த ஒரு பொருளை கண்டிப்பாக அதை சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வது ரொம்பவே ஒரு உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு.